ஓகே சரிடா கௌஷி. என்ன லெசன் பார்க்க போகிறோம் இப்போது? மல்டிப்ளிகேஷன். ஓகே, இது ஸ்கூலில் எத்தனை பேஜ் நடத்தியிருக்காங்க? ஸ்கூல்லையா எழுதியிருக்கேன் ஆன்சர்லாம். எத்தனை பேஜ் வரையும் நடத்தியிருக்காங்க? 1 2 3 4 பேஜ் தான் நடத்திருக்காங்க. 4 பேஜ் தான் நடத்தியிருக்காங்களா? சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துடலாமா? ஓகே, லாஸ்ட் இயர் இருந்ததா உனக்கு மல்டிப்ளிகேஷனு? ஆமா இருந்துச்சு. இருந்துச்சா? போட தெரியல எப்படின்ட்டு? சரி ஓகே ஓகே. கான்செப்ட் ரீகேப் பாருங்கள். கான்செப்ட் ரீகேப் பண்ணுறது என்ன? லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ணதை இதில் வந்து ரீகேப் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் வந்து கான்செப்ட் ரீகேப். ஓகே ஓகே. ரீகால் த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபில் இன் த பாக்ஸஸ். 7 5s ஆர் சொல்லுங்கள் அப்படியே லைனாக டக்கு டக்குன்னு. 7 5s are 35. லைனாக சொல்லு அடுத்தடுத்து. 3 9s are 27. 4 8s are 32. 6 6s are 36. 9 1s are 9. 3 0s are 0. எந்த நம்பரை 0ல் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 0. எந்த நம்பரை 1ல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அதே சேம் நம்பர் அவ்வளோதான். ஓகே ஓகே. செகண்ட் பாருங்கள். ராமன் பாட் 17 boxes of laddus from a sweet shop. Each box had 4 laddus in it. How many laddus did Ramya buy in all? கரெக்டாக சொல்லுங்கள். 17 boxes வாங்கியிருக்காங்க. ஒரு பாக்ஸ்லேயும் 4 லட்டு இருக்குது. 4 லட்டுஸ். அப்போ மொத்தமாக எத்தனை லட்டுஸ் இருக்கும்? மொத்தமா 17 தானே? 17 boxes. 17 boxes தானே சொல்லியிருக்காங்க. 17 boxes. ஒரு பாக்ஸ்லையும் 4 லட்டுஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 17 into 4. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ரிப்பீட்டட் அடிஷன் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன். ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி ஆட் பண்ணுவேன்? நீ ஒன்று ஆட் பண்ண சொன்னா 4 8 12 16 இப்படி தானே ஆட் பண்ணிட்டு போவேன். புரியுதா? 17 பாக்ஸையும். ஸோ என்ன அர்த்தம்? அதுக்கு ரிப்பீட்டட் அடிஷன் என்னது? இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 17 into 4. ஓகே, அதான் ஆன்சர். வெரி குட். அடுத்து ஸ்கிப் கவுண்டிங். ஓகே, வி யூஸ்வலி கவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் 1 by 1. கரெக்டா? கவுண்ட் யூஸ்வலாக சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? 1 1 தான் கவுண்ட் பண்ணுவாங்க. 1 2 3ன்னு. கரெக்டா? ஓகே. இஃப் யூ வேர் டு கவுண்ட் த ராஜ்மா சீட்ஸ் ஷோன் இன் த பிக்சர். அந்த பீன் இருக்கு பாரு, ரெட் பீன். அது நார்த் இந்தியாவில் வந்து அதை ராஜ்மான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ரெட் பீன்னு சொல்லுவோம். சரியா? யூ வில் கவுண்ட் தெம் ஆஸ் 1 2 3 4 5 6 so on till you reach 14. அப்படி தானே கவுண்ட் பண்ணுவீங்க? ஓகே. இஃப் யூ ஹாவ் டு கவுண்ட் அ லாட் ஆஃப் ராஜ்மா சீட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கு பாரு, அவ்வளோ இருக்குது. அதை என்ன பண்ணுவேன்? ரொம்ப நேரம் ஆகும். பண்ணலாம், பட் ரொம்ப நேரம் ஆகும். கரெக்டா? லெட் அஸ் லேர்ன் அ குவிக்கர் வே டு கவுண்ட். த ராஜ்மா சீட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிக்சர் கேன் ஆல்சோ பி கவுண்டட் இன் குரூப்ஸ். 2 கவுண்ட் பண்ணலாம்ல? ஒன்றுக்கு பதிலா 2 4 2 கவுண்ட் பண்ணலாம்ல? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம்ல? புரியுதா? அதை தான் சொல்கிறாங்க. அப்போ 2 கவுண்ட் பண்ணனா என்ன பண்ணுற நீ? ஆக்சுவலாக சார் மல்டிப்ளிகேஷன். கரெக்டா? 2 4 2 டேபிள்ஸ் தானே பண்ணுற. அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, திஸ் மெத்தட் ஆஃப் கவுண்டிங் இன் விச் வி கவுண்ட் மோர் தேன் 1 நம்பர் அட் அ டைம் இஸ் கால் ஸ்கிப் கவுண்டிங். ஸ்கிப் கவுண்டிங்னா என்னது? ஸ்கிப்னா என்னது? தாண்டுறது. ஒரு நம்பரை தாண்டி போகிற. கரெக்டாக? 2க்கு அப்புறம் 3 போகாமல் 4. ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னது? ஸ்கிப் கவுண்டிங். திஸ் மெத்தட் ஆஃப் கவுண்டிங் இன் விச் வி கவுண்ட் மோர் தேன் 1 நம்பர் அட் அ டைம் இஸ் கால் ஸ்கிப் கவுண்டிங். நீ 2 டேபிள்ஸ்லேயும் சொல்லலாம், இல்லை 3 6 9 அப்படியும் கவுண்ட் பண்ணலாம். உன் இஷ்டம். புரியுதா? உன்னால் பண்ண முடிஞ்சதுன்னா, உனக்கு கேப்பபிலிட்டி இருந்தால் நீ எப்படி வேணாலும் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் என்ன போட்டிருக்காங்க? நார்மலாக பண்ணுறது ஒன்ஸு. சரியா? அடுத்து கவுண்டிங் இன் 2s. 2 போதா ஜம்ப் ஆகுதா? அதே மாதிரி 3s 4s and so on. ஓகே ஓகே. இப்போ பாருங்கள், on the first number line we have counted in ones, while on the second number line we have counted in 2s. Okay, while skip counting in 2s, notice that one number gets skipped. For example, 0 2 1 gets skipped, and from 10 to 12 11 gets skipped. புரியுதா? நடுவில் ஒரு நம்பர் ஸ்கிப் ஆகிடுது. எந்த நம்பர்லாம் ஸ்கிப் ஆகிருக்கு? லைனாக சொல்லு பார்ப்போம். செகண்ட் லைனில் 2 4 6 8 10 12 14.
இதெல்லாம் வந்து நீ கவுண்ட் பண்ணது. ஸ்கிப் ஆன நம்பர்ஸ்லாம் எது அது? என்னது கவுண்ட் பண்ணாதது? 1 3 5 7 ஓகேவா? ஆட் நம்பர்ஸ்ல அதுதான் ஸ்கிப் ஆன நம்பர்ஸ். ஓகே, அடுத்து ஸ்கிப் கவுண்டிங் இன் த்ரீஸ். புரிஞ்சிருச்சான்னு பாரு. புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். skip counting in 3. த்ரீஸ்னா 3 டேபிள்ஸ். புரியுதா? மேலே இருக்கு பாருப்பா. எங்கே பார்க்குற? பார்த்துட்டியா? ஓகே, 4s பார்த்துட்டியா? 5s பார்த்துட்டியா? புரிஞ்சிருச்சா? அதில் டவுட் இல்லை, நான் ஃபுல்லாக படிக்க வேணாம். ஓகேவா? அதில் எதெல்லாம் நீ கவுண்ட் பண்ணலையோ அந்த நம்பர்ஸ்லாம் பேர் என்னது? எந்தெந்த நம்பர்லாம் நீ டச் பண்ணாமல் போறியோ அந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு சொன்னாப்பா? ஸ்கிப் நம்பர்ஸ். ஓகே, ஸ்கிப் தாண்டி போகிறது ஸ்கிப் நம்பர்ஸ். ஓகே ஓகே, லெட் அஸ் மேக் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 4 யூசிங் த ஹாப்பிங் நம்பர் லைன். ஹாப்பிங் அந்த இப்படி போகிறல ஆர்க் மாதிரி, அந்த லைனுக்கு பேர் என்னது? ஹாப்பிங் லைன். குதிச்சு போகிறது. இப்போ 4 டேபிள் அப்படியே எழுதிருவல்ல. 4 8 12 16 20 24 28 32 36 40 கரெக்டா? அதை தானே அப்படியே டேபிள்ஸில் வருது. புரியுதா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இட்ஸ் அ மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான். ஓகே, now let us count the number of rajma seeds in the picture alongside. The total number of seed is 15. It's an odd number. 15 வந்துருச்சுன்னா எப்படி கவுண்ட் பண்ணுவேன்? டக்குன்னு சொல்லு பாப்பா. 2 2 கவுண்ட் பண்ணுறேன், ஆனால் 15 சீட்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவா அப்போ? 3 5s are 15. 3 5s are 15. ஓகே, ஆனால் ரெண்டாக தான் நான் உனக்கு கவுண்ட் பண்ண சொல்கிறேன். எப்படி கவுண்ட் பண்ணுவா அப்போ? 2 4 6 8 10 12 14. அப்புறம் என்ன பண்ணுறோம்? 14க்கு அப்புறம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். என்ன பண்ணுவேன்? +1 15. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? அதுக்காக 2க்கு வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி தான் பண்ணியிருக்காங்க பாரு. ஜம்ப் பண்ணி கடைசியில் என்ன 14க்கு அப்புறம் 15 பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ இதில் வந்து ஸ்கிப் நம்பர்ஸில் 15 வராது, கவுண்ட் ஆகாது. புரியுதா? ஏன்னா நீ அதை கவுண்ட் பண்ணிட்ட. ஓகேவா? கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. புரிஞ்சிருச்சாடா? புரிஞ்சிருச்சா அப்பா சொன்னது? இந்த லைனில் வந்து நீ 15 கவுண்ட் பண்ணிட்ட. ஸோ ஸ்கிப் நம்பர்ஸ் 13 வரையும் தான், 15 வராது. புரிஞ்சிருச்சா? ஏன்னா அதை கவுண்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட். அடுத்து அதை எப்படி எழுதியிருக்காங்க பாரு. 2 into 7 plus 1 கரெக்ட் தானே? புரிஞ்சிருச்சா? 2 2 7 டைம்ஸ் பண்ணேன். ஸோ 2 into 7 அப்புறம் ஒரே ஒரு சீடு தான் இருக்குது. ப்ளஸ் 1 எவ்வளோ வரும் அப்போது? 2 into 7 plus 1 15. 2 7s are 14. 14 plus 1 15. வெரி குட். அடுத்து சேலஞ்சு கீழே பாருங்க. 4 5s are 20 எப்படி எழுதுவீங்க? 4 4 ஓகே, 4 4 ஜம்ப் பண்ணணும். ஜம்ப்பு, ஹாப்பிங்கு, ஸ்கிப்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, 6 3s are 18. 6 12 18. ஓகேவா? ஏன் கிறுக்கி வச்சுருக்க சின்னதாக? இங்கே பென்சில்லாம் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் படணும். சும்மா இருக்கிற நேரத்தில் பென்சிலை திருப்பி பிடிச்சிக்கணும், இல்லை கீழே வச்சிடணும். புரியுதா? நீ சும்மா அப்படியே வச்சுட்டு இருப்ப போல கிறுக்கி வச்சுருக்க. ஓகே, look at the skip counts along on the number lines below and fill the boxes. ஓகேவா? பாருங்க, இது அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்க. அவங்க ஹாப்பிங் லைன் கொடுத்துட்டாங்க. எப்படி எழுதுவாத? 5 3s are கரெக்டா? ஏன்னா 3 இடத்துல ஜம்ப் பண்ணியிருக்க. கீழே பாரு 7 2s are கரெக்டா? இந்த 2லாம் அழகாக எழுதுறா. ஏன்டா இப்படி போயிட்டு இப்படி ஒரு கோடெல்லாம் வருது? அழகாக எழுதணும் கௌஷி, பார்க்கறதுக்கு. சரி ஓகே, அடுத்து பாரு. குட்டி சாதனை இருக்கா பாரு அடுத்த பேஜில். பேட்டர்ன்ஸ் இன் மல்டிப்ளிகேஷன். எல்லா மல்டிப்ளிகேஷன்லேயும் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஒன்று வரும். சரியா? அதை டேபிள்ஸில் அவங்க என்ன பேட்டர்ன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ஓகே, திஸ் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் கிரிட். ஏன்னா 0 to 10 டேபிள்ஸ். இது எப்படி புரியுது? எப்படி பார்க்கணும்னு தெரியுமா அந்த டேபிள்ஸு? 1 1s are 1 2s are பார்க்க தெரியுமா? பார்க்க தெரியுமா தெரியாதா? சரி ஓகே, அப்பா சொல்கிறேன் பாருங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, இங்கே பாருங்க, இதான் கிரிட்டு. ஓகேவா? 10 டேபிள்ஸ் வரையும் இதில் இருக்குது. எப்படி பாடணும்னு பாரு. 0 இங்கே பாரு, லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் மேலே உள்ளதையும் காலமையும் ரோஸையும் வந்து பார்க்கணும். இங்கே பாரு, இது இது கிரே கலரில் இருக்குல்ல. 0 to 10 0 to 10. இங்கே எதுவுமே வராது. எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா மேலே லெஃப்டில்? இப்போ பாரு எப்படி பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனை பாரு. 0 0 சார் 0 இங்கே எழுதிடணும். 0 1 சார் இதே 0. இதே மாதிரி 0ல் எதை பண்ணாலும் 0 தானே வரும். அதனால ஃபர்ஸ்ட் ரோல எல்லாம் 0. ஓகே, இப்போ அடுத்து பாரு. 1 0 சார் 0, 1 1 சார் 1, 1 2 சார் 2, 1 3 சார் 3. அப்படியே லைனாக வந்துருச்சா 10 வரையும்? புரிஞ்சிடுச்சா? இங்கே பாருங்க. அடுத்து இங்கே பாரு, ஸ்க்ரீனை பாரு. 2 இருக்கு.
2 1s are 2, 2 2s are 4. என்னடா புரியல. இங்க இருக்குல்ல 2 இருக்குல்ல. ஆமா. ஓகே 2 4s are எப்படி பார்க்கணும்னு சொல்றேன் பாரு, மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ. அது இல்லப்பா. 0 0 0 அதுதான் இந்த லைன்ல எல்லாம் 0 வருது, அதானே கேக்குற? அதெல்லாம் இல்ல, இந்த 0வா வருதுல. 1 டேபிள் 1 1 1s are 1 இங்க தான் போட்டுருக்காங்க. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 வரும்டா. அதனால இங்க பாருங்க ஸ்கிரீனை பாரு. இது எல்லாம் 0, இது எல்லாம் 0. ஏன்னா 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அதனால இது எல்லாம் 0. 0வை பார்க்காத, விட்டுரு. 0 இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகுது உனக்கு. ஓகே 2 4s are எப்படி பார்ப்பேன்? அங்கே மஞ்சள் கலரில் போட்டிருக்காங்க பாரு, எப்படி பார்ப்பீங்க 2 4s are? இங்கே பாரு, 2 இங்கே பார்க்கணும் இருக்கா, 4 மேலே பார்க்கணும். 2வையும் 4ஐயும் கனெக்ட் பண்ணுற நம்பர் என்ன? 8. புரிஞ்சிருச்சா? இப்போ 8 5s are அப்பாவுக்கு பார்த்து சொல்லி எப்படி பார்ப்ப? 8 லெஃப்ட் சைடில் பார்க்கணும், கீழே இங்கே. அப்படியே 5 எங்க மேலே பார்க்கணும், அது ரெண்டு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாரு. 8 5s are 8 அங்க இருக்கு சைடுல. 8 5 மேலே பார்க்கணும். அந்த லைன் இப்படி 5ல இருந்து ஒரு லைனை போடு, 8ல இருந்து இப்படி ஒரு லைனை போடு. எங்க கனெக்ட் ஆகுது ரெண்டும்? 8 அங்க இருக்கு, 8க்கு 4க்கு பக்கத்துல 5 இருக்கு. 8 5. 8 இங்க இருக்குடா. ஓகேவா? 5 இங்க இருக்கு. சரி இரு, உனக்கு நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உனக்கு இதில் போட்டு காட்டுறேன். 20 நிமிஷம் நீ கொஞ்சம் ஒரு இது சொல்லிட்டேன்னா நீ அடுத்து நீயே பண்ணிடுவேன். அப்படியே இருங்க. ஓகே லெட் மீ டூ இட். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 8 5s are பார்க்குறோன்னு வச்சுக்கேன். ஓகே ஓகே 8 எங்கே இருக்குது? இங்கே இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 8 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஆமாம். ஓகே 8. 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 5 இங்கே இருக்காப்பா? ஆமாம். 8 இங்கே இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணணும், இதிலேருந்து இப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். இந்த 5 இங்கேயும் இதையும் கனெக்ட் ஆகணும். 8 இப்படியே பார்த்துக்கிட்டே போ. 5 இங்கே தானே முடியுது, ஏன்னா இங்கே வருது 5. கரெக்டா? அப்போ 8 5s are 40 தான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே பாரு, 4 4s are இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், உனக்கு புரிஞ்சிடும். 4 4s are பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4, இதுலேயும் 4. இப்போ 4 அப்படியே லைனை போட்டு இங்கே நிறுத்திடணும், ஏன்னா இதோட முடிஞ்சிருச்சு. இதோட லைனை போட்டு நிறுத்திடணும். இப்போ ஆன்சர் என்ன? 4 4s are 16. ஓகே அப்படியே இதை பார்த்து எனக்கு 7 3s are எவ்வளோ சொல்லு பார்ப்போம். 7 புக்கை பார்த்து கூட சொல்லு. புக்கை பார்த்து கூட சொல்லு. புக்கை பார்த்து சொல்லு. 7 3s are என்ன வரும்? 7 புக்ல இந்த மாதிரி பண்ணலாமா? ரவுண்ட்லாம் பண்ணாத, சும்மா இப்படி கையை வச்சு பாருடா. நான் சும்மா உனக்கு புரியறதுக்காக இப்படி போட்டேன், இதெல்லாம் பண்ண வேணாம்டா. 7 3 கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? 7 இப்படி போயிட்டு 3 21. புரிஞ்சிருச்சா? இப்போ எதுவா இருந்தாலும் 10 டேபிள்ஸ்ல இதில் வச்சு பண்ணிடுவல்ல? ஆமா. புரிஞ்சிருச்சா? இப்போ டவுட் இல்லைல்ல? அப்போ டீச்சர் நடத்தும் போது ஏன் இதெல்லாம் கேட்கல நீ? சொன்னாங்களா? உங்ககிட்ட கேட்குறேன்டா, எனக்கு தெரியல. இது நடத்துனாங்களா இல்லையா? இது இல்லையே. 4 pages நடத்திட்டாங்கன்னா 4 pages வந்து சரி விட்டுற, டைம் ஆகுது. ஓகே இங்கே பாருங்க, டேபிள் ஆஃப் 10. த டேபிள் ஆஃப் 10 இஸ் த ஈஸியஸ்ட் டு ரிமெம்பர். கரெக்டா? 10 டேபிள்ஸ் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். கரெக்டா? ஆமா. ஏன் ஈஸியாக சொல்லுவேன்? 10 0 0 ஆட் பண்ணிட்டே வரும். 10 20 30 40 50 60. புரிஞ்சிருச்சா? அதனால ஈஸி. ஓகேவா? ஏன்னா 0 0 0 0வாகவே வரும் ஒன்ஸில். ஓகே டேபிள் ஆஃப் 5ம் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஏன் 5 ஈஸி கொஞ்சம்? அங்க பார்க்காத, 5 10 15 20 60 அது மாதிரி சொல்றீங்க. கரெக்டா? அதனால கொஞ்சம் ஈஸி. 2 டேபிள்ஸும் கொஞ்சம் ஈஸி, ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் படிச்சிருப்பீங்க. 2 4 6 8 10 12 14 16 அந்த மாதிரி சொல்றேன். கரெக்டா? ஆமா. ஓகே அடுத்தது வந்து டேபிள் ஆஃப் 4. டேபிள் ஆஃப் 4 என்னது? 4 8 2 and 6 at once. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. 10ஸ்ல வந்து 0ஸ்ல முடியும். கரெக்டா?
10 டேபிள்ஸில் ஏதாவது ஒன்ஸில் வந்து 1 2 3 4 ஏதாவது வருமா? வராது, 0 தான் வரும். 5 டேபிள்ஸில் ஒன்ஸில் என்னென்ன வரும்? 5 டேபிள்ஸ்ல 5 தான் வரும். 5 இல்லைன்னா இன்னொன்று என்ன வரும்? 0. 5 ஆர் 0 தான் வரும். புரியுதா? 2 டேபிள்ஸில் ஈவன் நம்பர் எல்லாம் வரும். கரெக்டா? 2 4 6 8 திரும்பியும் அதே மாதிரி 2 0 0 2 4 6 8 0 2 4 6 8 0 கரெக்டா? ஓகே. 4 டேபிள்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க பாரு, 0 4 8 அப்புறம் 12 ஆகிடும், அப்புறம் 16 ஆகிடும், அப்புறம் 20 24 28 32. ஸோ 0 4 8 2 6 இதுதான் வரும் ஒன்ஸில். கரெக்டா? ஓகே. டேபிள் ஆஃப் 8ல் 0 8 6 4 and 2. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான் உனக்கு, இருந்தாலும் சும்மா பார்த்துக்கோ. ஓகேவா? அவங்க ஜஸ்ட் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஓகே. 9 டேபிள்ஸில் ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. 9 டேபிள்ஸில் எப்படி பண்ணுவேன்? 9 டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் கஷ்டி நான் எழுதிட்டு இங்க ஃபர்ஸ்ட் 9 எழுதிட்டு இங்க ஃபர்ஸ்ட் 1 2 3 இங்க 10ஸ்ல 1 2 3 போட்டு அப்படியே 0 வரைக்கும் லாஸ்ட் போட்டு அப்புறம் அதுல இருந்து பின்னாடி நம்பர் 9 நம்பர். வெரி குட். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லுவோம். சரி, ஞாபகம் இருக்கானா தங்க பையனுக்கு? சரி, ஓகே. ஓகே. மல்டிப்ளை பை 0 எது பண்ணாலும் 0, 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்பர் இட் செல்ஃப். இது நான் ஆல்ரெடி கேட்டேன் உங்ககிட்ட. கான்செப்ட் செக் 6A போங்க. கான்செப்ட் செக் 92 சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே. கான்செப்ட் செக் வந்து 6A. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 skip count in 2s and circle all the even number. ஈவன் நம்பர்னா என்னன்னு தெரியுமா? சரி சரி, கடகடன் இது பண்ணுறங்க. எல்லா நம்பரையும் எழுதிரு கடகடன்னு. 2 4 6 சொல்லிட்டே எழுதுங்க. 2 டேபிள்ஸ்லாம் எழுதணுமா? அதனடா கொடுத்துருக்காங்க, எழுது. பேட்டர்ன் தான் தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் கேட்குறேன் என்ன? அழகா எழுது, கிறுக்காத. அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதணும், வெளில வரக்கூடாது. சரியா? ஓகே. முதல் கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய், வீட்டிருந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா, வீட்டிருக்கையில் கனவினை துரத்தது நிஜமா நிஜமா, முதல் கனவு மூச்சுள்ள வரையும் எழுதிட்டீங்களா ஃபுல்லா? எதுல முடிஞ்சிருக்கு நம்பரு? 48. ஓகே. 4 6 10 12. ஓகே, 48. இதுல ஈவன் நம்பர் எல்லாமே சர்க்கிள் பண்ணணும். ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர்னா என்னது? ஈவன் நம்பர்னா 2 4 6 அதுதான். அப்ப எல்லா நம்பரும் தானே ஈவன் நம்பர். ஆமா, புரிஞ்சிருச்சா? சும்மா அதில் சும்மா சர்க்கிள் பண்ணுறதா இருந்தால் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. ஸோ ரைட் சைடில் கொஸ்டின் கேட்குறாங்க பாரு, படி. அந்த பாக்ஸுக்கு ரைட் சைடில் கேட்டிருக்காங்க பாரு. ஈவன் நம்பர் என்னன்னு பண்ணுறேன்னா ஆல் ஆர் ஈவன் நம்பர்ஸ்னு எழுதிக்கோ, இல்லை ஆல் அப்படின்னு எழுதிக்கோ. சரி, ஓகே. ஹவு மெனி ஈவன் நம்பர்ஸ் ஆர் தேர்? ஆல். ஆல். ஓகே, நம்பர் கவுண்ட் பண்ணு. ஹவு மெனி ஈவன் நம்பர்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போகாத. 12 தானே கீழே ரிப்பீட் ஆகுது. ஆமா, மேலே 12 கீழே 12 தானே இருக்கும். 12 + 12 எவ்வளோ? அப்படி கவுண்ட் பண்ணணும். 12 + 12 24. அந்த மாதிரி யோசிக்கணும், புரியுதா? உட்காந்து ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணக்கூடாது. முதல்ல தான் பார்த்தோம்ல நம்ம 2 2s பண்ணணும்ட்டு. இல்லைன்னா நீ 2 2 பண்ணியிருக்கணும். 2 2 பாக்ஸாக இருக்கா? 2 4 6 8 இப்படி பண்ணியிருந்துருக்கணும். புரியுதா? ஓகே. ஹவு மெனி? 12 24 போட்டுக்குங்க. செகண்ட் கொஸ்டின் படி. ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் ஆர் தேர்? 20. 24 தான். 24 ஃபர்ஸ்ட்டுக்கு. ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் ஆர் தேர்? ஆட் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. மேக்ஸ் படிக்கும்போது என்ன சொல்லணும் அந்த நம்பரை?
0. ஜீரோன்னு சொல்லாதுன்னா எதுவுமே இல்லை, ஜீரோ சொல்லுங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 ஸ்கிப் கவுண்ட் இன் 3s அண்ட் சர்க்கிள் ஆல் த ஈவன் நம்பர்ஸ். இதில் எல்லாமே ஈவன் நம்பர் வராது. ஸோ கடகடன்னு எனக்கு பண்ணிடுறியா 3 டேபிள்ஸு? ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. 3 டேபிள்ஸை பண்ணிட்டு எனக்கு ஈவன் நம்பர் மட்டும் சொல்லுங்க. நம்பர் எதில் முடிஞ்சது? 60. ஓகே, ஈவன் நம்பர்லாம் சர்க்கிள் பண்ணுங்க. ஈவன் நம்பரா? ஆமாம், ஈவன் நம்பர் மட்டும் சர்க்கிள். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட கேட்காதாங்க. பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஹவு மெனி ஈவன் நம்பர்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் ஆர் தேர். ஆனால் கொஸ்டின் மேலே என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிள் ஆல் த ஈவன் நம்பர். சர்க்கிள் பண்ணிடுங்க ஆல் த ஈவன் நம்பர்ஸ். 6 ஈவன். எனக்கு தெரியாது, கடகடன் பண்ணு. 12 even number, 8 even number, 4 even number. ஈஸியான மெத்தடும் ஒன்று இருக்குது 3 டேபிள்ஸில். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பராக வரும். அதான் நானும் பண்ணேன். அதான் நீ பண்ணுறியா? சரி, ஓகே, கடகடன் பண்ணுங்க. அதே மாதிரி ஓகே, ஈவன் வந்து எல்லோ, ஆட் வந்து க்ரீன் வச்சுக்கலாம். ஈவன் முடிச்சிட்டேன். ஆட் நம்பர் பண்ணுங்க சர்க்கிளில். அப்போ பேலன்ஸ் உள்ளது எல்லாம் ஆட் நம்பர் தானே? ஆமாம், அதெல்லாம் பண்ணு. ஆட் நம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கவுண்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈவன் நம்பர் கவுண்ட் பண்ணுங்க, ஆட் நம்பர் கவுண்ட் பண்ணுங்க. ஈவன் நம்பர் ஃபர்ஸ்டா? 2 2 கவுண்ட் பண்ணு. சரி, ஓகே, 2 4 6 8 10. அப்போ ஆட் நம்பர் என்ன வரும்? இருப்பா, 10. ஆட் நம்பரா? ஆட் நம்பர் அதே தானே வரும். ஆமா, 5. 5 × 2 10 தானே? ஆமா, 10. எழுதிருங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ ஆட் நம்பர் 10, ஈவன் நம்பர் 10. ஓகேவா? ஓகே, 5லாம் பண்ணிடுவில்ல நீயே, டைம் ஆகுது. ஓகேவா? இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நான் 5 டேபிள்ஸ் அதே மாதிரி எழுதணும். இதே தான், ஹவு மெனி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கவுண்ட் பண்ணணும். ஓகே, 5 டேபிள்ஸ்லேயே என்ன ஆகும்? ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எப்படி வரும்? நல்லா யோசிச்சுப்பாரு. 5ல் முடியும், 0ல் முடியும், 5ல் முடியும், 0ல் முடியும். ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பர் வரும். புரியுதா? அப்பனா 0 தான் ஈவன் நம்பர். இதோ பாரு, இதுலயே காமிக்கிறேன் பாரு. இங்கே பாரு, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாரு, 5 10 இப்படியே தானே போகும் இந்த நம்பரு. 5 டேபிள்ஸு. சரியா? அடுத்து என்ன வரும்? 55 60. ஓகே, இந்த மாதிரி தான் எழுதுவேன் நீ. ஓகேவா? இதில் பாரு, ஆட் நம்பர் 0 மட்டும் தான் சர்க்கிள் பண்ணுமா? 0ல? ஆமாம், 0 மட்டும் தானே ஆடு. 5ல் முடிஞ்ச ஆட் நம்பர் கிடையாதுல்ல. அதை தான் சொல்ல வந்தேன். புரியுதா? இதெல்லாம் நீ அப்புறம் பார்த்துக்கோ, ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, எல்லோவில் இருக்கு பாரு, அது எல்லாமே என்னது? ஈவன் நம்பரு. ப்ளூவில் இருக்கிறது எல்லாம் ஆட் நம்பர். புரிஞ்சிருச்சா? இதே மாதிரி தான் 10 10 தான் வரும். புரிஞ்சிருச்சா? ஓகே, இந்த மாதிரி தான். ஓகே, அடுத்து வந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4th கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 4 ஸ்கிப் கவுண்ட் இன் 4s. ஓகே, சர்க்கிள் த நம்பர் தட் ஆல்சோ கம்ஸ் வைல் ஸ்கிப் கவுண்டிங் 8s. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 வந்து எழுத சொல்லியிருக்காங்க, 4 டேபிள்ஸு. ஓகேவா? சர்க்கிள் த நம்பர் தட் ஆல்சோ கம்ஸ் வித் த ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 8. 8 டேபிள்ஸில் வர நம்பரை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 டேபிள்ஸை எழுதிடணும்டா. ஓகே, இங்கே பாருங்க, நான் இதையும் ஃபாஸ்ட்டாக போட்டுறேன், இல்லைன்னா நீ ரொம்ப குழம்புவேன். ஓகே, இங்கே பாரு, 4 டேபிள்ஸே எழுதணும். 4 டேபிள்ஸ் எப்படி எழுதுவீங்க? இப்படி தானே எழுதுவேன். ஆமா. ஓகே, இது எல்லாமே உனக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே,
அதாவது ஸ்கிப் பண்ணும்போது உனக்கு என்னெல்லாம் நடக்குது இந்த லாஜிக்லாம் உனக்கு புரிஞ்சுதுன்னா வந்து ஸோ நீ மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே பாரு 4 டேபிள்ஸே எழுத சொல்லிட்டாங்க. இதில் 8 டேபிள்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணணும். 8, 16, 24, 32, 40 இதானே 8 டேபிள்ஸில் வரும். இங்கே நல்லா யோசிச்சுப்பாரு. புரிஞ்சிடுச்சா? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வருது. ஏன் அப்படி வருது? ஏன்னா 4 + 4 8 அதுதானே 8 டேபிள்ஸில் வரும். அதனால தான் ஒரு நம்பராக ஸ்கிப் ஆகுது. லாஜிக் புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க 5ல் அதே மாதிரி 5ஸ்ல பண்ணணும். 10 டேபிள்ஸை ரவுண்ட் பண்ணணும். அப்போ எப்படி வரும்? அதுலேயும் ஒரு நம்பராக விட்டு விட்டு வரும். கரெக்டா? 10, 15 வராது, 20, 25 வராது, 30 வரும். புரியுதா? ஓகே, skip and count backwards in 5 and circle all the odd numbers. ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து பேக்லேயே வந்து 5ஸ்ல வரணும். 5ஸ்ல கம்மி பண்ணி வரணும். எப்படி வருவ? 195, 190, 185. அது சும்மா கொஞ்சம் நம்பர் மட்டும் எழுதிக்கோ, அப்பதான் உனக்கு புரியும். 195 நீ தான் சொல்லணும், என்கிட்ட கேட்காத. 195 200 190 185 190 185 180 கரெக்டா? 180 175 170 165 160 வரும். 155 150 160 எது வரையும் வந்தது நம்பரு? 100 வந்து எனக்கு 100 வரலையே. பாரு, நான் போட்டிருக்கிறது நீ போட்டிருக்கிறதும் என்ன எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இல்லை அப்பா தப்பு பண்ணியிருக்கேன். நான் பாரு, ஃபஸ்ட்டு ரோவில் 155 முடிஞ்சுதா? லெஃப்ட் சைடில் 155 முடிஞ்சுதா இல்லையா? அப்போ எங்கே தப்பு பண்ண பாரு. ஒரு இதில் 5 ஒரு இதில் 0, ஒரு இதில் 5 ஒரு இதில் 0 அந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பாரு. என்னாச்சு? சரி ஓகே, லாஜிக் புரிஞ்சிருச்சா? இங்கே அப்பா போட்டேன், நீங்கள் அப்புறமா அழிச்சிட்டு போட்டுக்கோ. இங்கே பாரு, இதில் ஆட் நம்பர் எல்லாம் என்ன வரும்? 5ல் முடியறது எல்லாம் ஆட் நம்பர், 0ல் முடியறது வராது. ஆட் நம்பர் மட்டும் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா? இதெல்லாம் நாளைக்கு பண்ணிடுங்க. இதே மாதிரி பாரு 200 கொடுத்துருக்காங்க. 10 10 பேக்ல வரணும். இது ரொம்ப ஈஸி இல்ல? எப்படி வரும் சொல்லு பாப்போம். 2-3 நம்பர் சொல்லு. 200 பேக்வர்ட்ஸ். ஆமா, அங்கதான் கொடுத்துருக்காங்க பாரு. ஸ்கிப் கவுண்ட் பேக்வர்ட்ஸ் இன் டர்ன்ஸ். என்ன கேட்காத, அங்க கொடுத்துருக்கிறத நான் படிக்கிறேன். ஓகே, 290. டேய் 200 200ல இருந்து பேக்ல வாடா. 10 டென்ஸா? 200க்கு பின்னாடி இருக்கிற டென்ஸ் என்னது? 1 1 வெறும் 1 100 பா. வெறும் 100டா? டென்ஸ்டா? ஏன்டா குழம்புற? 190டா. என்னடா 1ன்ற 9ன்ற 190 தானே? 210 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 190 தானே? அப்படி டவுட்டா இருந்தா உன்னை மைனஸ் பண்ணி பாத்துக்க. அதுக்கப்புறம் என்ன வரும் 190க்கு முன்னாடி? 180 170. அவ்வளவுதான். ஓகேவா? அதை நாளைக்கு பண்ணிங்க. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? அது அதுல எதுவும் சர்க்கிள்லாம் பண்ண சொல்லல, அவங்க ஜஸ்ட் எழுத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க, இரு கீழே என்னமோ கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. சும்மா உன்னை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து 2 டேபிள்ஸில் வந்து ஆட் நம்பரே வரல? ஏன்னா ஈவன் நம்பர்லேயே போயிட்டு இருக்கு, அதனால வரல. சரி, அந்த மாதிரி இதுதான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது படிங்க. அடுத்தது
multiplying even and odd numbers. Find the products in each and then observe the pattern. Find the products in each and then observe the patterns. நீ தானே சொல்லி கொடுத்த odd even. ஆமா இல்ல அந்த அப்சர்வ் த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ண சொல்றாங்க பாரு 6 24 30 84 90 எல்லாம் ஈவன் நம்பர்ஸ் ஓகேவா இங்க பாருங்க 7 15 இதெல்லாம் என்னது odd number. ஆட் நம்பர்ஸ் வெரி குட் அதே மாதிரி இதுல ஒரு பேட்டர்ன்ல என்ன இருக்கு ஓகே odd multiply even odd. ஒரே நிமிஷம் இருங்க ஒரே ஒரு இமெயில் ரிப்ளை பண்ணனும் ஓகே ரிமெம்பர் த பேட்டர்ன் அத படிங்க மூணுத்தையும் நான் அதுக்குள்ள அந்த இமெயில் அனுப்பிட்டு வந்துறேன் remember the pattern okay. படிடான்னு சொன்னேன்டா ரிமெம்பர் த பேட்டர்ன் 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாரு படி அத படிச்சிட்டு இருக்கேன் when two even numbers are multiplied the product is all an even number when two odd numbers are multiplied the product is always on odd numbers when an odd numbers and an even number are multiplied the product is always an even number. படிச்சிட்டேன் மூணுலயும் படின்னு சொன்ன 3 பாயிண்டையும் படி நான் படிச்சிட்டேன் 3 பாயிண்டையும் படிச்சிட்டியா ஆமா பாருடா அதுல இருந்ததுதான் இருந்துச்சு 3 படிச்சிட்டீங்களா கீழ படி எக்ஸாம்பிள் 1 படிங்க example 1 there are 4 ponds in a zoo and each pond has 24 ducks what is the total number of ducks in the zoo 24 into 4 என்னப்பா 24 into 4 வெரி குட் ஓகேவா there are 4 ponds 4 பாண்ட் இருக்கு ஒரு பாண்ட்லயும் 24 டக்ஸ் இருக்கு அப்போ மொத்த டக்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க புரிஞ்சிருச்சா 24 into 4 ஆன்சர் சொல்லுங்க 24 into 4 ரஃப் நோட்ல பண்ணு புக்க பார்க்காத தான் பாப்பா பண்ணுங்க 4 answer is 88 88 தப்பு திரும்ப ஒரு தடவை பண்ணு 4 சார் எவ்வளோடா தப்பு பண்ணக்கூடாதுப்பா இதுலலாம் வெரி குட் 96 படிச்சிட்டேன்ப்பா next page போங்க we learned the method shown before is in class 2 now let us see how we can see the method we know 4 into 4 16 ones also 16 ones 110 டேய் அததான் பண்ணி முடிச்சிடல அப்புறம் என்ன அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கற உனக்கு தான் பண்ண தெரியும்ல ஆமால்ல மண்டே
எக்ஸாம்பிள் 2 7 buses were going to நாசிக் டு பூனே. நாசிக்ன்றது என்னது? அது ஒரு சிட்டி. பூனேன்றது ஒரு சிட்டி. ஓகேவா? நாசிக்ன்றது நார்த் இந்தியாவில் இருக்கு. நாசிக்னா என்னது? நாசிக் எதுக்கு ஃபேமஸ்? நாசிக்ன்ற சிட்டி நாசிக்கில் தான் நம்ம ருபீஸ் இருக்குல்ல, நோட், நம்ம மணி இருக்குல்ல, மணி வந்து அந்த ஊரில் ஒரு கம்பெனியில் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் வரும். புரியுதா? அது ரொம்ப ஃபேமஸானது நாசிக். ஓகே. பூனே, நாசிக் டு பூனே. இன் ஈச் பஸ் தேர் வேர் 45 people. எத்தனை பஸ் இருக்குது மொத்தம்? 7 buses. ஓகே, நல்லா பார்த்துக்கோ. 7 buses இருக்குது. ஒரு பஸ்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பஸ்லயும் 75. பாருடா, படிடா. இன் ஈச் பஸ் தேர் வேர் each bus there were 45 people. 45 பேர் ஒரு பஸ்லயும் இருக்காங்க. how many people in all were traveling from Nasik to Pune in 7 buses? அப்ப என்ன பண்ணணும்? 45 into 7. வெரி குட். ஆன்சர் சொல்லுங்க. ரஃப் நோட்ல போடு, புக்க பார்க்காத. அப்பா சொல்லுங்க. ஆன்சர் வந்து 315. ஓகே, கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து கான்செப்ட் செக். கான்செப்ட் செக்ல எனக்கு என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணிக்கோ. B for ball, B for ball, E for elephant, E for elephant, H for hen, H for hennu, K for kangaroo. K for kangaroo. நாலு சொல்லுங்க டக்கு டக்குன்னு. 4 பண்ணுங்க. நானும் பண்றேன், நீயும் பண்ணு. சொல்லிட்டே எழுதுங்க. 23 times 4 என்ன வரும்? 4 3s are 12, balance 1. 4 2s are 8, 8 1 plus 9. Okay. Okay. அடுத்து என்ன சொன்ன? E for elephant. 64 times 5. அடுத்து H for hen. 95 times 9. ஓகே. அடுத்து முடிச்சிட்டேன்பா. ஃபுல்லா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். டேய், 5மே முடிச்சிட்டியா? அதான் முடிச்சிட்டேன். ஸோ ஃபாஸ்ட். சரி, இருங்க, அப்பா பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே வந்து இது ஏன்னா குட்டி சாதனை பார்ப்பலாம், அதனால பண்ணுறேன். சரியா? 5 4s are 20. நீ கரெக்டானு பார்த்துக்க ஆன்சர் எல்லாமே. நான் ஒன்று எழுத தப்புனா சொல்லணும் அப்பா கிட்ட. 4 5s are 20, பேலன்ஸ் 2. 6 5s are 30, 30 plus 2 320. கரெக்டா? 320. கரெக்ட். ஓகே. அடுத்து 95 times 9. 9 5s are 45, பேலன்ஸ் 4. 9 9s are 81. சாரி, 9 5s are 45, 5 4 இங்கே போட்டுறணும். 9 9s are 81, 81 plus 4 85. கரெக்டா மாவனா? தப்புனா தப்புன்னு சொல்லணும், சும்மா. 6 5s are 30, 3 போட்டுக்கணும். 6 6 are 36, 36 plus 3 39. கரெக்டா? கரெக்டாக போட்டியா செல்லப்பில்ல? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டியே. டேபிள்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கல, அது பண்ணால் இது ஈஸியாக பண்ணிடலாம். சரி, செகண்ட் கொஸ்டின் படிங்க ஃபாஸ்ட்டாக. செகண்டா,
A high-rise building in Mumbai. ஹை ரைஸ் பில்டிங்னா என்ன அர்த்தம்? ஹை ரைஸ் பில்டிங்னா என்ன அர்த்தம்? High-rise na? ஹை ரைஸ்னா நல்லா ஹைட்டா நிறைய ஃப்ளோர் வச்சிருக்கிற பில்டிங். சரியா? இங்க சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நிறைய ஃப்ளோர் இருக்குது. ஹை ரைஸ் பில்டிங் இன் மும்பை ஹேஸ் எத்தனை ஃப்ளோர்? 42 ஃப்ளோர். அப்புறம் on each floor there are 6 flats. How many flats in total are there in the building? புரிஞ்சிருச்சா? ஒரு ஃப்ளோர்லயும் 6 வீடு இருக்கு, 6 ஃபிளாட் இருக்கு. டோட்டல் 42 ஃப்ளோர்ஸ். அப்போ 6 6 6 6 என்ன பண்ணணும்? அப்போ என்னடா பண்ணணும்? புரியல. 42 ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஆமா. ஒரு ஃப்ளோர்லயும் 6 ஃபிளாட்ஸ் இருக்கு. ஃபிளாட்னா வீடு. 6 ஃபிளாட்ஸ் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை ஃபிளாட் இருக்கு? என்ன பண்ணணும் அப்போ? 42 into 6. புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம பில்டிங்ல நம்ம ஃபிளாட்ல எத்தனை பேர் இருக்காங்க? கரெக்டா சொல்லு. ஒரு 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 ஃப்ளோருக்கு எத்தனை வீடு இருக்கு? 2. எத்தனை ஃப்ளோர் இருக்கு? 2 3 6. டேய் எத்தனை ஃப்ளோர்டா இருக்கு நம்ம ஃபிளாட்ல? 3 ஃப்ளோர்ஸ் எங்கடா இருக்கு? கிரவுண்ட் ஃப்ளோர் மேல ஒரு ஃப்ளோர் தானடா. அதுக்கு மேல மொட்டை மாடி தானடா. எத்தனை ஃப்ளோர் இருக்கு? 2 ஃப்ளோர்ஸ் இருக்கு. 2 வீடு இருக்கு ஒரு ஃப்ளோர்லயும். அப்ப 2 2s are 4. 4 வீடு தானே இருக்கு நம்ம ஃபிளாட்ல. ஆமா. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் பண்ணணும் இதுலயும். 42 times 6 ஆன்சர் சொல்லு எனக்கு. ஆமா 42 times 6. ஃபாஸ்டா போடுங்கப்பா, டைம் ஆகுது, இன்னும் நிறைய இருக்கு. கடகடன்னு சொல்றீங்க ஆன்சரு. ஃபாஸ்டா பண்ணதால தப்பு பண்ற கூடாது. 6 நெக்ஸ்ட் क्वेश्चन படிங்க ஃபாஸ்டா. Okay. Yes, ஸ்டேர்கேஸ்னா என்னது? ஸ்டேர்கேஸ்னா லேப்டாப் கொஞ்சம் கீழே தள்ளு, மூஞ்சே தெரியல. ஸ்டேர்கேஸ்னா வந்து படிக்கட்டு. நல்லா கீழே தள்ளுறா. நீ எழுந்து அழகா உட்காந்து தள்ளண்டா. ஓகே. ஸ்டேர்கேஸ்னா படிக்கட்டு. ஓகே. ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம் இல்லை ஸ்டேர்கேஸ்னு சொல்லலாம். என் ஸ்டேர்கேஸ் ஹேஸ் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு? ஸ்டேர்கேஸ்ல ஸ்டெப்ஸ்னா ஒரு படியும் 28 இருக்கு. ஓகே. நிகிதா கிளைம்ட் அப் 8 such staircases. அதே மாதிரி 8 படிக்கட்டு 8 படிக்கட்டு ஏறுறா அவன். ஒரு படிக்கட்டுலயும் 28 ஸ்டெப்ஸ் இருக்கு. புரியுதா? 1 2 3 4 இங்க பாரு. 1 2 3 4 அந்த மாதிரி 28 இருக்கு. அதே மாதிரி வளைஞ்சு அது மாதிரி 7 இது பண்றா. 8 such staircase வந்து ஏறுறா. அப்ப மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறி இருப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு 28, அப்புறம் திரும்பி இன்னொரு 28, அப்புறம் திரும்பி இன்னொரு 28, அதே மாதிரி 8 தடவை ஏறுறா. அப்ப என்ன பண்ணணும்? 28 + 28 + 28 ரிப்பீட்டட் அடிஷன் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன். 42 into 6. 42 into 6. அடே தேர்ட் क्वेश्चन படிச்சிட்டு இருக்கோம்டா. இப்போ என்னடா? ஆமால 28 into 8. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? சும்மா அப்பா சொன்னதுக்காக மல்டிப்ளிகேஷன் சொல்லாத. இங்க பாரு 28 ஏறுற. இங்க பாருப்பா. நான் உனக்கு இதுல போட்டு காட்டுறேன். அப்பதான் உனக்கு இது வந்து மல்டிப்ளிகேஷனே புரியும். இதோ பாரு. ஃபர்ஸ்ட் 28 ஏறிட்ட. ஒன்னு முடிஞ்சது. அடுத்து 28 ஏறணுமா? படிக்கட்டு 28 அப்புறம் ஏறணும். அப்புறம் 28 ஏறணும். புரிஞ்சுதா? 2 4 தான் முடிஞ்சிருக்கு. 5 6 7 8 புரிஞ்சுதா? இப்போ இவ்வளோ தடவை ஏறி இருக்கா. கரெக்ட் தானே? இது எல்லாத்தையும் உட்காந்து ஆட் பண்ண முடியுமா உன்னால? ரிப்பீட்டட் அடிஷன். அப்போ என்ன பண்ணணும்? ரிப்பீட்டட் அடிஷன்னா மல்டிப்ளிகேஷன். எந்த நம்பரை பண்ணணும்? 28 into 8 தடவை வருது. ஸோ 28 into 8. புரிஞ்சிருச்சா? ஓகே. பண்ணிடுங்க ஃபாஸ்டா. 8. ஆமா. உங்க அம்மா தானே இப்போ இருக்குது அவளுக்கு. என்ன மேடம்? 8 மணி ஆயிடுச்சு. நீ முதல்ல டின்னர் ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயி சாப்பிட்டு இருக்கேன். ரெடியா? நாங்க 1 hour ஆகல. இன்னும் 10 minutes வெயிட் பண்ணு.
சரி. நீ சாப்பிட்றதா இருந்தா நீ சாப்பிட்ற. நான் சாப்பிட்டேன், சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா? கஞ்சி தான் போட்டு குடிச்சேன். ஏன் பூரி சாப்பிடக்கூடாதா? Answer is வலிக்குது, 4. சரி, அப்போ எதுவும் அந்த ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க, அது எதுவும் இது பண்ணுறாத. மைல்டாகவே சாப்பிடு 2 நாளைக்கு. ப்ரஷ் பண்ணலாமா? 2 to 4. சரி, Answer ஓகே. 2 to 2 4. to 4, வெரி குட். 4 படிங்க. Okay. கடகடன் படிடா. ஆமால. In a meeting room there are 9 long tables. 16 chairs can be arranged around each table. How many chairs in total can be arranged in the meeting room? புரிஞ்சிருச்சா? இல்லையே. புரியலையா? டேய் பிச்சு எடுத்துருவோம்டா. என்னடா இது புரியலன்ற? சரி ஓகே, நான் அப்பா அவனை போட்டே காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, கான்செப்ட் எப்பவுமே ரொம்ப முக்கியம். இதான் டேபிள்னு வச்சுக்கோ. எத்தனை டேபிள் இருக்கு? எத்தனை டேபிளா? 9 லாங் டேபிளுக்கு 9 இருக்கா? ஓகே. நைன் வந்துருச்சா டேபிளில்? ஒரே மாதிரி டேபிள். அந்த என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டேபிளை சுற்றியும் எத்தனை சேர்ஸ் இருக்கு? எத்தனை சேர்ஸ் இருக்கு? 16 சேர் இருக்கு. ஓகேவா? 16 சேர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நான் சும்மா சின்னதாக போடுறேன், மற்றதை நீ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. 1 சாரி ஷபா படுத்துறா இது. ஓகே, இங்கே பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. புரிஞ்சிருச்சா? 16 சேர்ஸ் இருக்கா? ஓகே. இதே மாதிரி 9 டேபிள்ஸ்லேயும் சேர் இருக்கும்ல, 16 16. கரெக்டா? அதானே சொல்லியிருக்காங்க. ஈச் டேபிளில் வந்து 16 சேர்ஸு. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த சேர் எவ்வளோ இருக்கு? நம்பர் ஆஃப் சேர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 16 + 16 + 16 + 9 டைம்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஈஸி மெத்தடு. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான், எழுதுங்க. ஆன்சர் சொல்லு. 16 into 9. வெரி குட். அடுத்தது படிங்க. Sapna has 5 boxes of chalks. If there are 36 chalks in each box, how many chalks does Sapna have in all? புரிஞ்சிருச்சா? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு எப்படி. அவகிட்ட சப்னா வந்து 5 boxes of chalk box இருக்கான். அந்த பாக்ஸ்க்குள்ள 30, ஒரு பாக்ஸ்க்குள்ள 36 இருக்கான். வெரி குட். எத்தனை பாக்ஸ் இருக்கு அவள்கிட்ட? 5 பாக்ஸ். இங்க பாருங்க, 5 பாக்ஸ் இருக்கு. 5 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல எத்தனை சாக்ஸ் இருக்கு? 35. 35. 35வா? இங்க பாரு. 36 இருக்கு. இதுல 36 இருக்கு. இதுல 36 இருக்கு. கரெக்டா? ஆமா. சாக்ஸ் இருக்கு. மொத்த சாக்ஸ் எவ்வளோ? 36 into 5. புரிஞ்சிருச்சா? ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. Six fives are 30. 0 போடணும், மேலே 3 போடணும். 5 3s are 15. 15 plus 3.
50. வெரி குட்ரா செல்லப்பையில் ஃபாஸ்ட்டாக போடுறீங்க சமத்து. ஓகே எழுதிரு அந்த இதில் ஒரு இதுலேயும் ஆன்சர் எழுதுறியா புக்கில்? இல்லையா? நீ அந்த மல்டிப்ளை பண்ண பாரு அதை எழுதிக்கோ, அந்த மாதிரி போட்டுக்கோ. 36 × 5 = 180 அந்த மாதிரி எழுதிக்கோ, ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கோ. ஒரு இதுவும் பண்ணது எல்லாமே எழுதிடு. ஃபஸ்ட்டு வந்து 42 × 6 இருப்பாரு. பக்கத்தில் எழுத்து வச்சுக்கோ. ஏன் நீ அங்கே வைக்கிற உன் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வை நோட்டை பார்த்து எழுதுனால ஈஸியாக இருக்கும்ல. ம் ஓகே 42 × 6 = 252. வெரி குட். அடுத்த 3க்கு அதே மாதிரி பக்கத்தில் சின்னதாக எழுதிக்கோ. 28 × 8 இடம் இல்லைன்னா கொஞ்சம் மேலே எழுதிக்கோ. 28 × 8 = 224. ஓகே 4த்துக்கு அங்கே இடம் இல்லைன்னா கீழே எழுதிக்கங்க பரவாயில்ல. 9 × 16 ஓகே எழுதிக்கங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. 9 × 16 16 × 9 144. Next 36 × 5 = 180. எழுதிட்டீங்களா? சரி ஒரு 10 மினிட்ஸ் சாப்பிட்டு வந்துடுறியா? பசிக்குதா? சரி ஓகே நானும் போய் பால் சூடு பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? 10 மினிட்ஸு ஓகே பிரேக்கு.